நேரடியா இறங்குவோம், களத்துல நேரடியா இறங்குவோம். பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். அதுக்கான மாநாடு தான். மாநாட்டுக்கு பேரு என்ன வச்சிருக்கோம்? வணிகர் நல பாதுகாப்பு மாநாடாக அறிவிச்சிருக்கோம். மாநாடு அப்பமே என்கிட்ட திருவாரூர்ல இருந்து சொல்லிட்டாங்க, நாங்க 10 வண்டியில வருவோன்னு. தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரப்போகுது. தூத்துக்குடி குலுங்க போகிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற சங்கமாக மாறப்போகுது. ஏன்னா எல்லா யூடியூப்லயும் வரும், போய்கிட்டே இருக்கும். நொடிக்கு லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்க போறோம். அப்படி வணிகர் சங்கம் நம்ம கொண்டு வர போறோம். அப்படி நம்ம மாநாடு சிறப்பாக நடைபெறும். ஆகையால் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களையும் கூப்பிடுவோம். வர்றவங்க வரட்டும், வராதவங்க போட்டும், தேவையில்லை. விஜய் கட்சா புஷி ஆனந்த கூப்பிடுவோம். சீமான் கட்சா அந்த கட்சியில உள்ள ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடுவோம். பிஜேபியா அண்ணாமலையை கூப்பிடுவோம். அதிமுகவா எடப்பாடியார் இல்லைன்னா நம்ம அண்ணாச்சி சண்முகநாதன் நினைச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம். இப்படி எல்லாரையும் கூப்பிடுவோம். திமுகவா கனிமொழியை கூப்பிடுவோம். அனிதா ராதாகிருஷ்ணனை கூப்பிடுவோம். பெரியசாமி என்னாச்சு பையன் மேயர் ஜெகனை கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் நடக்கு, அவர் மேயரா இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு உதவினாலும் செஞ்சு தரக்கூடியவர். கீதாக்கா இருக்காங்க, எந்த ஒரு உதவினாலும் போய் கேட்கலாம். அவங்கள கூப்பிட்டா நம்மளை அவங்கள கூப்பிட்டு இங்கே வச்சு கொண்டாட போறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய கஷ்டத்தை சொல்ல போறோம். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோன்னு எங்களுக்கு நீங்க செஞ்சு தாங்கன்னு சொல்ல போறோம். உதவி கேட்க போறோம். கண்டிப்பாக நம்மளுடைய கூட்டத்தை பார்த்து அவங்க இவ்வளவு ஓட்டு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக இவர்களுடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனை, இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். நாம் வென்று காட்டுவோம். அதனால எல்லா அரசியல் கட்சிக்காரங்களையும் நம்ம கூப்பிடுவோம். வர்றவங்க வரட்டும், வராதவங்க அது அவங்க விருப்பம். ஆனா வர்றவங்க வரட்டும், நம்ம கூப்பிடுவோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வணிகர் சங்கமாக நம்மளுடைய வணிகர் சங்கத்தை நடத்துவோம். வணிகர்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்போம். உங்களுடைய ஆதரவோடு நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக 5 வருஷம் கழிச்சு வணிகர்களை பாதுகாப்பதற்காக பாடி கார்டுகள் வைக்கப்படும். யாரும் வணிகர் கடையில் போய் தகராறு பண்ணக்கூடாது. இனி ஏற்கனவே திருச்செந்தூர்ல ஒரு பேர் இருக்கு, இன்னார் கடையில் போய் தகராறு பண்ணனா இன்னார் வருவாங்கங்கிற ஒரு பேர் இருக்கு. அந்த இன்னார் நான் தான். உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக நமது சங்கத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம காமராஜனை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வியாபாரிகளுக்காகவே ஓடி ஓடி உழைச்சாள். ஏன்னா ஒரு நேரமும் தூங்க மாட்டாங்க. வியாபாரிக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கும் நம்ம வியாபாரிக்காக பக்கபலமாக நிற்கணுன்ட்டு அவங்களும் நம்ம தனித்து நின்னாலும் நம்ம கரங்களே அவங்களுக்கு ஆதரவாக அளித்து நம்ம சிறப்பாக அவங்களோட பயணிப்போம். அப்படிங்கிறதுல கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நமது கூட இன்னும் நிறையா சங்கத்தை வளர்க்குறதுக்கு நாமளும் அவங்க கூட கொஞ்சம் உறுதுணையாக இருந்து அவங்க கூடயே போய் கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நம்ம ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவங்க கூட இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் நம்ம அவங்க கூட போகணும். அதை எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்குது, இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சு அண்ணன் கூட கை கொடுத்து அவங்க சங்கங்களை இணைக்கிறதுக்கு நம்ம போய் வந்திருந்தா அனிதா அண்ணாச்சி வச்சு தடுத்து நிறுத்தணும். அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அண்ணாச்சி எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தாங்க. அண்ணாச்சி நம்ம கூட அந்த சென்னை நடு ரோட்ல உட்கார்ந்தாங்க. அண்ணாச்சி கூட உட்கார்ந்து நம்ம அந்த இதை தடுத்து நிறுத்தணும். இப்படி நமக்கு அரசியல்வாதி கிடையாது. ஆனா நம்மளை காப்பாற்றுவதற்கு எந்த அரசியல்வாதி கூட கைகோர்க்க தயாரா இருக்கும். எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, வணிகனுக்காக குரல் கொடுக்க வந்தா அவங்க கூட தோளோடு தோல் நின்று நம்ம போராடுறதுக்கு தயாரா இருக்கும். அதே போல இப்பவும் அண்ணாச்சி கிட்ட பேசியாச்சு. ஆக்கிரமிப்பு வராதுன்னு உறுதியா சொல்லி இருக்கிறாங்க. நாங்க முதல் நாள் அன்னைக்கு முருகன் எல்லாம் வந்தீங்க, ஏபிஆர் எல்லாம் போய் பார்த்து பேசி எல்லாம் இது பண்ணியாச்சு. நம்மளும் ஒதுக்கி தாரன் இருக்கோம், நியாயமான முறையில் ஒதுக்கி தாரன் இருக்கோம். ஒரு 4 அடி ஒதுக்கி கொடுப்போம். அதையும் தாண்டி அவங்க இடிப்பேன் வைப்பேன்னு வந்தா நம்ம பிணத்துக்கு மேல போய் அவன் இடிக்கட்டும். நம்ம பிணத்துக்கு மேல போய் இடிக்கட்டும். அரசாங்கம்னா அந்த மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும். சட்டம்னா அந்த மக்களுக்கான சட்டமா இருக்கணும். மக்களுக்கான சட்டமே வெளியே சட்டத்துக்கான மக்கள் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். விட்டு கொடுக்க மாட்டோம். இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம
சகோதரர் என்கிட்ட ஒரு 15 நாள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடையை திறந்து கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரிகிட்ட போனாலும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் அது கிடையாதுங்க. சீல் வச்சுட்டு போனவனே நாங்கள் சீல் வச்சதோட சரியாக போச்சு, நீங்கள் போலீஸ்கிட்ட போங்கங்க. போலீஸ்கிட்ட போனால் நீங்கள் அங்கே போங்கங்க. அப்படியே பந்தாடிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் வேலைகள் இந்த மீட்டிங் பழுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுங்க. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நானே நேரடியாக வந்து கலெக்டர்கிட்ட பேசி கண்டிப்பாக கடையை திறந்து தரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நிச்சயமாக திறந்து கொடுப்போம். நம்ம முருகேசனுக்கு ஒரு பிரச்சனையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வாடி வதங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் பிரச்சனை, நான் தான் போய் பேசி முடிச்சு கொடுத்தேன். இப்போ அடுத்தால உடனே பிரச்சனை. ஒன்றும் இல்லாததெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு வியாபாரியை எப்படியாவது கிள்ளி எரிஞ்சிடணும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா 30 கடைகளை இடிச்சிட்டாங்க. 30 கடைகளும் 40 வருஷமா இருக்கு. தீர்வு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில கடைக்கு இப்போ பட்டா இருக்குது, சொந்த இடமா இருக்குது. அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டான். யாரும் கேட்கல. அவங்க தமிழ்நாடு வணிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க, வணிகர் சங்கம் பேரமைப்பில் இருக்காங்க. அவங்க தலைவரே ஒரு குரலும் கொடுக்கல, யாருமே கேட்கல. நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னென்ன அப்படிங்க. ஏன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னாரு. நான் கேட்டேன், முதலமைச்சருக்கு மனு அனுப்பினேன், ஒரு அறிக்கை விட்டு உடனே கொடுக்கலன்னா தமிழகம் தழுவியில் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவேன்னு. இப்போ அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு உரிய நிவாரணம் தரப்படும் அப்படின்னு. அது எங்கே நடந்தாலும் நம்ம கேட்போம். இதுதான் நம்ம தமிழ்நாடு வணிகர் சங்கத்தோடைய குறிக்கோள், நோக்கம். அது மட்டும் இல்லை, நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் வணிகர் சங்கம்னு ஆரம்பித்து வச்சுருக்கோம். மாற்றுத்திறனாளிகளும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஏன்னா இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க நான் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, எப்படி மாநாடு நடத்தி முடித்த மறுநாள் 6ஆம் தேதி 6 மணி நேரம் வியாபாரியை வெட்டி போட்டுட்டு போகிறான். 6 மணி நேரம் வியாபாரி சங்க தலைவரோட பையன் அவர் கடையை உடைச்சி அவர் அருவாளா வெட்டி போட்டுட்டு போகிறான். அதே மாதிரி 7ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு கடையில் போய் சரக்குகளை அள்ளிட்டு போகிறான் ஒரு ரவுடி தெரியாமல். அந்த கடைக்காரர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டார், கடையில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு டபக்குன்னு 2-3 போரில் பைக்குள்ளே அள்ளி போட்டு போகிறான். எதிர்த்த கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, தட்டி கேட்காரு, அவரை வெட்டிட்டான். அவர் மண்டையில் பெரிய பலத்த காயம். கேள்விப்பட்ட உடனே யாரும் போகலை, நாங்கள் தான் போனோம். நம்ம டீம் தான் போய் உடனே அவங்களுக்கு பார்த்து எஸ்பி ஆஃபீஸில் போய் பேசி, என்ன சார் இது நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில், நாங்கள் நேற்று தான் மாநாடை முடிச்சிருக்கோம், மாநாட்டில் தீர்மானமே போட்டிருக்கோம், ரவுடிகள் வந்து எங்கள்கிட்ட தொந்தரவு பண்ணுறாங்க, வணிகர் நல பாதுகாப்பு வேணும், வணிகர் நல பாதுகாப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். உடனே குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்களும் நடத்தணும், ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டாம், மைக்கு வேண்டாம், நம்ம ஆட்களை கூப்பிடணும், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பேசிக்கிட்டு சிம்பிளாக நடத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாபேஸ்கிட்ட சொல்கிறேன். நான் மண்டபம் இருக்கான்னு பார்ப்போம், எத்தனாம் தேதி மண்டபம், 20ஆம் தேதி இருக்குதா என்னன்னு தெரியல. நான் சொல்கிறேன், மண்டபம் எதுக்குது, மண்டபம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, 20ஆம் தேதி நடத்துவோம், ஒரு ரூமில் வச்சு நடத்துவோம். ரூமில் 15 பேர் இருக்கலாம்ல, அப்படி தான் நான் நினச்சேன். அதே தேதியில் அவங்களும் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு இதாகணும். இன்னும் ஒரே நாளில் பிறகு ஃபோனை போட்டு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு ஃபோன் போட்டு சொன்னதன் விளைவாக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்களே மாதிரி நோட்டீஸ் அடித்து, அவங்களே மாதிரி போர்டு வச்சு, அவங்களே மாதிரி கொடி வச்சேன்னா இந்த மண்டபம் காணாது. 2 மண்டபத்தையும் சட்டம் பிடிக்கணும். உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா இதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். யாருக்கும் காசு தந்தானா கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் விசுவாசமாக வந்திருக்காங்க. விசுவாசம், நம்ம மேலே நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாகாது. இப்போ நம்ம மாநாட்டை சிறப்பாக நடத்தணும். ஒரு மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி விட்டோம். இன்னொரு 2வது மாநாட்டை எப்படி நடத்தணும், அதை விட சிறப்பாக நடத்தணும்ல. அதுக்கான ஆலோசனை கூட்டம். உங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. முதல்ல அண்ணாச்சி வந்து பேசும்போது வணிகர் சங்கத்தில் உள்ள முக்கியமான ஆளை கூப்பிடணும்னாங்க. நம்ம இன்னொரு வணிகர் சங்கத்தை கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்களும் மாநாடு வச்சுருப்பாங்க. வணிகர் சங்கம் நிறையா இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் வணிகர் சங்கம் பேருக்கு என்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அந்த சங்கத்தை பாருங்கண்ணே, ஆட்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. அப்படிமா தம்பி இங்கே வாங்க, 6 மணி நேரில் எத்தனை சங்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். 2 சங்கம் தான் இருக்குது. அந்த ஊரில் போய் இவங்க வணிகர் சங்கம்னு ஆளை போடுதான். அப்போ ஏதோ ஒரு கடைக்காரன் இல்லைன்னா இந்த வணிகர் சங்கத்துக்காரனுக்கு சொந்தக்காரன், அவனுக்கு ஒரு பொறுப்பு. அங்கே தலைவர் பதவியை கொடுத்தாச்சு. உடனே அடுத்த ஊருக்கு போகிறான், ஆத்தூரில் ஒரு சொந்தக்காரன் இருக்கான், அவனுக்கு ஒரு தலைவர் பதவி. நான் இந்த ஆத்தூரில் சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன்னு கனகராஜ் அண்ணன்ட்ட கேட்டு பாருங்க, எத்தனை தடவை போயிருப்பேன். ஏன்னா உண்மையான ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தை கையில் எடுக்க வேண்டும். இதில் ஒருத்தன், அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் பெரிய தலைவர், மாநில தலைவர்லாம் நம்ம நினைக்கிறது கிடையாது. அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன்.
வந்து அவ்வளோ வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கூட்டமே இல்லை. இல்லை நம்ம எதிரி அங்கே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி நடத்துகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் ஏதோ பயம், உள்ளூர ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் பணம் பெருத்தவன், நெல்லை மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கான். நெல்லை தெற்கு, நெல்லை வடக்கு, தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி மத்தி, தூத்துக்குடி வடக்கு, சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து என்ன வேணும், ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டு வந்திருக்கான். கன்னியாகுமரி மாவட்டம் 2 மாவட்டமாக்கி அதுவும் வந்திருக்காங்க. இப்போ மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பேர் வந்தாலே, இந்த தலைவர் செயலாளர் வந்தாலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம உள்ளூர் வாசி, வெளியூரில் எங்கே நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா நினைக்க முடியாது. இது உள்ளூரில் எனக்கு அசிங்கம்லாம் அப்படின்னு நினச்சி என் மனம் வேதனைப்படுது. இவ்வளோ பேர் அவங்க வந்திருக்காங்க, நிறைய போர்டு வச்சுருக்குறாங்க, ஏகப்பட்ட கொடிகள் நட்டி இருக்கிறாங்க. பணம் பெருத்தவன் என்ன செய்ய, நமக்கு என்ன செய்ய போகிறோம். அங்கே ஒரு ஆளையும் காணாம எல்லாருக்கும் மாற்றி ஃபோன் அடித்து டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் நினச்சேன், வணிகர் சங்கமே வேண்டாம், எதுக்கு போட்டுக்கிட்டு, நம்ம 63 வயசு ஆகுது, நம்ம எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு, தேவையில்லை, இதை விட்டுட்டு கூட போயிடுவோமான்னு நினச்சேன் இன்னைக்கு. ஆமாம், ஆனால் இப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாம் பஞ்சா பறந்து போயிட்டு உங்கள் மேலே பாசம் உங்கள் காலில் விழணும் போல எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் அங்கே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. விக்ரமராஜாவுக்கு கூட்டமே இல்லை. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கான். அங்கே கூட்டமே கிடையாது. இங்கே செலவே பண்ணாமல் இந்த சீமான் கூட்டம் நடத்துவோம் பாருங்க, எவ்வளோ கூட்டம் வரும். அதே மாதிரி கோட்டரும் பிரியாணியும் காசு 500 ரூபா காசும் கொடுத்து கொண்டு வந்த கூட்டம் அங்கே ஒரு நாதி இல்லை. மொத்தமே 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம 100க்கு மேலே வந்திருக்கோம். என்கிட்ட ஒரு தடவை ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க, நீங்கள் நாடார் வியாபார சங்கத்தில் தலைவராக இருக்கீங்களே, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை செஞ்சு தருவீங்களாண்ணா? அதெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் வணிகன்கிறவன் ஒரு கொடைக்கு கீழே இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு தாய் பிள்ளையாக இருக்கணும், இரத்த உறவுகளாக இருக்கணும். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள், செய்து தருகிறேன் என்று சொடக்கு போட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்தேன். இதுதான் இங்கே. ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம், யாராக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அப்படிப்பட்ட வணிகர் சங்கம் தான் நம்மளுடைய சங்கம். அங்கே பாருங்கள், மாமனுக்கு ஒரு என்னை நீக்கினதே அவன் தாய் மாமனுக்கு சொன்னான்னு சகுனி வேலை பார்த்தான்னு நீக்கிட்டாங்க. இன்னும் முருகேசனை நம்ம குருசாமி அண்ணன் சங்கத்தில் இன்னும் பிரச்சனை தீரலை. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளுடைய ஃபைனான்ஸ் நிலவரம் மற்றபடி எல்லாம் புதுசு. நம்ம தம்பி நாகநாதன் சொன்ன மாதிரி நம்ம நேற்று பிறந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். வாலிப வயது வரட்டும், ஒவ்வொரு வணிகனுக்கும் பாதுகாவலனாக நம்ம இன்னொரு வணிகனை நிறுத்துவோம். ரவுடிசம் பண்ண மாட்டோம், ஆனால் ரவுடிகள் நம்மளை கண்டு பயப்படுவான், நம்மளை கண்டு ஆயுதம் எடுக்க மாட்டான். வணிகர்கள் கிட்ட தகராறு பண்ணக்கூடாது, தகராறு பண்ண தமிழ்நாடு வணிகர் சங்கம் வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும், உரைக்க வைப்பேன். அந்த மாதிரி தான் வணிகர் சங்கம் நடத்துவோம். ஆமா, விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிக்க, ரவுடிசம்னு சொல்லிக்க. ஆனா நாங்க ரவுடிசம் பண்ண மாட்டோம். எங்களுடைய வணிகர்களை காப்பாத்துறதுக்கு என்ன உண்டோ அத்தனை வேலையும் செய்வோம். அதுக்கு பேர் தான் ரவுடிசம் பண்ணா சொல்லிட்டு போ, ரவுடிசம் தான் பண்ணுவோம். ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. இத்தனை நேரம் என்னுடைய பேச்சுக்காக உங்களுடைய கடை வியாபாரத்தெல்லாம் போட்டுட்டு, எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம 6 மணிக்கு மீட்டிங்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு பிறகு ஆரம்பிச்சிருப்போமா, 7 மணிக்கு. ஆனால் உண்மைக்குமே 6 மணிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க நம்ம முகத்தை பார்க்காங்க, என்ன காமராஜனை ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்களே இப்படின்னு இருக்குது. அது சங்கடங்கள் இருக்குது. அதுக்காக தான் நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ வரையும் தெரியும், எல்லார்ட்டையும் நான் நண்பனாக தான் பழகியிருக்கேன். அவ்வளோ பேர் பழக்க வழக்கங்கள் இருக்குது. போய் போட்டுக்கிட்டே போகலாமே, நமக்கு வேலை அது இல்லை. சங்கம் வேணும். ஒரு வணிகர் சங்கம் தலைவர் செயலாளர் போட்டால் குறைஞ்சது 100 வியாபாரிகள் இருக்கணும். குறைஞ்சது சின்ன ஊர்னா, பரமங்குறிச்சியில் ஒரு வணிகர் சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். அண்ணாச்சி தான் தலைவராக இருக்கிறாங்க. குறைஞ்சது 75-80 உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி சங்கமாக இருக்கணும். சும்மா வாட்ஸ்அப்பில் வணிகர் சங்கம் நடத்துகிறவன் நிறையா இருக்கான். இங்கே ஒரு டுபாக்கூர் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, பாரதி சுரேஷ்னு பேர். அந்த டுபாக்கூருக்கு பேர் பாரதி சுரேஷ், 1ஆம் நம்பர் சுரேஷ். அவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு தெரிஞ்சுதான் எங்களுடைய சங்கத்திலேருந்து தூக்கி வெளியே போட்டுட்டோம்.
இப்போ அவன் அங்கங்கே தவுண்டுட்டு அங்கே டுபாக்கூர் பண்ண மெட்ராஸில் டுபாக்கூர் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். ஒவ்வொரு இடத்துலையும் டுபாக்கூர் பண்ணிட்டு திருப்பி அந்த ஒரு பக்கம் போக முடியாது. சென்னை பக்கம் போக சொல்லுங்க பார்ப்போம், பிடிச்சி கட்டி வச்சு விடுவானுவான். அவன் வந்து இங்கே சங்கம் ஆரம்பிச்சிருக்கான். அந்த சங்கத்தில் யாரெல்லாம் சேர்த்துருக்கான்னா அவ்வளோ புரோக்கர். ஏன்னா இவன் புரோக்கரு, இவன் எல்லா புரோக்கரும் பண்ணுவான். அவளும் புரோக்கராக சேர்த்து வச்சிருக்கான். இல்லை வணிகர் சங்கம்னா வியாபாரி இருக்கணும்டா, அவளும் புரோக்கராக வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அயோக்கியனெல்லாம் இருக்கானுவான். ஆனால் அவனுக்கு மத்தியில் நம்ம நேர்மையாக இருக்கோம், நமக்கு என்னைக்குனாலும் நல்ல மரியாதை உண்டு. நம்ம அதனால் நம்மளுடைய வணிகர் சங்கத்தை நம்ம முதல்ல சொன்னது மாதிரி ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வணிகர் சங்கமாக இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கம் திகழும். நிச்சயமாக ஜாதி மதம் அரசியல் நிச்சயமாக இருக்காது. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், அரசியல்வாதிகளை எல்லாரையும் நம்ம கூப்பிடுவோம். நம்ம மேடையில் அரசியல்வாதிகள் வரட்டும், அப்போ தான் வணிகன்னா என்னன்னு இது உங்களை வச்சு பேசுறதுக்கு அவனை வச்சு பேசுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பயப்படுவான். போன இதுலேயே சொல்லிட்டா, ஒரு ஆள் சொல்லிட்டாரு, பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்கள் மேடைக்கு வரணுன்னாலே பயமாக இருக்காண்ணாச்சு, என்ன பேச்சு பேசுகிறீங்க, எங்களை வச்சுக்கிட்டே பிடிச்சி கிளின்னு கிளிக்கிங்களே. உண்மையை தானே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். இப்போ ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கேன் பாருங்க, நான் ஒரு 2-3 நாளில் பிரிண்ட் ஆகி வரும். அதில் வணிகர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் அடிச்சிருக்கேன். அரசியல் ரவுடிகள்னு போட்டிருக்கேன். மாமூல் கேட்டு கொடுக்கவில்லை என்றால் அரசியல் ரவுடிகள் கடைகளில் வந்து அட்டுழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய அட்டுழியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வணிக நல பாதுகாப்பு மாநாடாக இது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகு யாராவது வணிகர் மீது கை வைக்க நினைத்தால் நடக்கிறதே வேற. போட்டு எழுதி வச்சிருக்கேன், எத்தனை வண்டி எத்தனை வண்டி எத்தனை வண்டின்னு. கண்டிப்பாக இப்போ இது வரைக்கும் 55 வண்டி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒட்டு மொத்தமாக தூத்துக்குடின்னு நிறைய சங்கங்கள் வரல. ஆர்டினரி சங்கம் என்னாச்சு வரனாங்க, வரல. இப்படி நிறைய சங்கங்கள் வராமல் போய் தட்டார்மடம் சங்கம் வர முடியாமல் போச்சு, சாத்தாங்குளம் சங்கம் வர முடியாமல் போச்சு. எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. ஏன்னா அத்தனை சங்கங்களையும் நீ கலந்து ஆலோசனை பண்ணி குறைஞ்சது தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திலிருந்து மட்டும் 200 வண்டி நம்ம மாநாட்டுக்கு வரும். இனி அது இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது, பழனி வணிகர் சங்கம் இருக்குது, சிவகங்கை இருக்குது, நம்ம திருவாரூர் இருக்குது, ஈரோடு திருப்பூர் எல்லாம் நம்மளோட இணையறதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வணிகர் சங்கத்துக்கு நம்ம மாநாட்டுக்கு வணிகர்கள் திரளாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். இந்த பெருமை ஃபுல்லாக உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவு தான், நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது ஏன் சொந்த கால் இல்லை, உங்களுடைய கால் பலத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக எந்த கட்ட போராட்டமானாலும் சரி, எந்த இடத்தில் ஆனாலும் சரி, நான் முதலில் சொன்னது போல உயிரை கொடுத்துதான் மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த முதல் உயிர் என்னுடைய உயிராக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.